பாவடை இப்போ வந்து இது வந்து ஒரு 5 வயசுக்கு தேவையான பிள்ளைகளானது பாவடை. அது தைக்கிறது எப்படிங்கிறத எல்லாம் தைச்சி பார்க்கணும். வீடியோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பாவடையோட 2 சைடு ஓரங்களையும் மடக்கி தைக்கணும். இந்த சைடும் அந்த வலது பக்கமே இடது பக்கம் மற்றத்தோட ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் மடிச்சு தைக்கணும். பாவடைக்கு மேக்ஸிமம் வந்து பெரிய ஆள் பாவடைக்கு வந்து முன்னாடி எடுத்து தைக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ அளவு ஜாஸ்தியாக வந்து சுருக்கு நிறைய வைக்கலாம் நம்ம. அதனால் இப்போ எவ்வளோ துணினாலும் பெரிய இடத்துலேருந்து 3.5 மீட்டர்லேருந்து 2.5 மீட்டர் வரைக்கும் நம்ம இது தைக்கலாம். பாவடை தைக்கலாம். இது வந்து ஹைட்டு இருக்குது. ஏன்னா என்னென்னா இது மடிப்பு. இது எப்படி மடிக்கலாம், மடித்ததை டிசைன் போன போல இருப்பாங்க. இது இந்த அட்டத்தை அப்படியே விட்டுட்டு சுருக்கு வைக்க போகிறேன். இந்த அட்டத்தில் ப்ளைனாக இருக்கனால இது மடிப்புக்காக 1.5-3 இன்ச்சு வரைக்கும் இப்படி மடிக்கலாம். மடித்தா அதை பார்க்க நல்லாயிருக்கும். இது இந்த பார்டர் இருக்கனால நான் விட்டுட்டு என்ன பண்ணணும்னா சுருக்கு வைக்கிறது. இது என்ன மெத்தடில் சுருக்கு வைக்கணும்னா இந்த மெத்தட் பாக்ஸ் கட்டிங் பாவாடை. இது என்ன பண்ணணும்னா ஒரு 2 இன்ச்சு மடிப்பு எடுத்து அப்படியே 1 இன்ச்சுக்கு தையல் விட்டுட்டு திருப்பி அதே அளவுக்கு 2 இன்ச்சுக்கு துணியை உள்ளாடி வைக்கணும். அது 1 இன்ச்சில் நம்ம மடிக்கிற துணியை உள்ளே போகணும். அப்படி போகும்போது தான் அந்த மடிப்பு நல்லாயிருக்கும். அதே போல் நீங்களும் அடுத்த சுருக்கம் அப்படி அந்த ஒரு சுருக்கை ஒட்டி கொண்டு போகணும். இதை ஒட்டி வைக்கணும். வச்சுட்டு 1 இன்ச்சுக்குள்ள தான் தையல் விடணும். ஃபஸ்ட்டு ரொம்ப விடக்கூடாது. விட்டாச்சு. அப்புறமா திருப்பி அந்த அளவுக்கு தூக்கி வச்சு தைச்சிக்கலாம். இப்படி சுருக்கு வச்சுட்டே வாங்க. ஃபஸ்ட்டு சுருக்கலாம். அப்புறமா நினச்சிங்கன்னா எடுப்பு பீஸுக்கு ஒரு 5 இன்ச்சு அகலமும் பாவடையோட சுற்றளவுக்கு தேவையான வீதியும் எடுக்கணும், உயரமும் எடுக்கணும். அப்போ வந்து எப்படி வச்சுருக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அது எழுதி வராமல் இருக்கிறதுக்காக அந்த பாக்ஸை கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னொரு தையல். அப்போனா அந்த சுருக்கு இடுப்பு பகுதியில் அப்படி எழும்பிட்டு நிற்காது, அமைச்சு அழகாக நிற்கும்.
இருக்குதா இது வீடு பீஸ் இது பீஸ் வந்து அதை 5 இன்ச்சு எடுத்துருக்கேன். பீஸ் அதனால நான் அதை ஜாயின் பண்ணிவிட்டு இது பீஸை போடுறது இது வச்சு கனெக்ட் பண்ணி அனுப்பணும். எல்லாம் முடிச்சுட்டு இதே அனுப்பணும். அளவு அப்போ இதில் தான் நமக்கு எடுக்க சொல்கிற அளவுக்கு. அப்போ இதை விட்டுட்டு ஒரு 1.5 இன்ச்சு அதிகமாக எடுத்துடுறாங்க. இதில் கேன்வாஸ் வச்சு நம்ம தைக்கலாம். கேன்வாஸ் வச்சு தைச்சு நல்லா பாவடையோடு இடுப்பு போகுது, நல்லா திக்காக இருக்கும். மீன் 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு தைக்கணும். பாவடைக்குள்ளாடி லைனிங்கும் வச்சு அடிக்கலாம். இது எங்களுக்கு வந்து லைனிங் இல்லாமல் ரஃப் அடிக்கிற வச்சு எடுக்கிறேன். இதுக்குள்ளாடியும் லைனிங் பீஸ் வச்சுக்கலாம். கேன்வாஸ் வைக்கிறதாக இது கூட வச்சு என் பண்ணி விட்டுக்கணும். இதெல்லாம் கேன்வாஸ் வச்சுட்டு என் பண்ணி விடும்போது நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். இது இப்போ குழம்புன்னு இருக்கா, அதில் பார்க்கும்போது நல்லா மட்டியாக இருக்கும் பீஸ். தைக்கிற போது தச்சு முடிச்சோன்னா அது வேஸ்ட் பொருளை கட் பண்ணி எடுத்துக்கணும். சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் வெளியில் லெவல் பண்ணிடணும். அந்த பீஸை கரெக்டாக கட் பண்ணணும். மாற்றிக்கிறேன். தச்சு வச்சு சொப்பு வச்சுருக்கோங்க அந்த பீஸ் எடுக்கணும். எடுத்து அதே தான் வச்சுட்டு இதுலேயும் மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், எல்லாம் வச்சு வச்சுக்கணும். இந்த மார்க் பண்ண பகுதி அந்த மார்க் பண்ண பகுதியில் இருக்கேன். கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வச்சுக்கணும். டயர் போட்டுக்குவோம். அப்போ நீர் மேலே வாங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். துண்டு வெட்டிட்டு இது இப்படி நிமித்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே உள்ள பீஸை லைட்டாக வெட்டிக்கலாம். வெட்டிட்டு அதை தூக்கி வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் தச்சு மாற்றி எடுத்தோம்னா அதோட பதிவு செய்யணும். அப்போ அது எழுந்தோம்னா அழகாக இருக்கும். இதை இப்படி இடுப்பு மடிப்பு இதுதான் 2 மடிக்கணும். மடிச்சு பண்ண தையல் போட்டு எத்தனை தையல் போட்டிருந்தா அதே பொறுத்து தான் தையல் போடும்.
பார்க்குறதுக்கு. வச்சுட்டு க்ளாஸ் போட்டுட்டேன். ரெண்டையும் சேர்ந்து மடிச்சுட்டேன். ப்ளவுஸ் வச்சு போடுறதுலேருந்து ஓப்பன் பண்ணுறது ஸ்டிப்பும் வைக்கலாம். ஸ்டிப் வச்சா ரெடிமேட் மெத்தடில் இருக்கும். இது என்னன்னா ஒரு துணி அங்கே இங்கே சிலும்பி தெரியாது, தும்பு விலகி வராது. பார்த்தீங்களா? இந்த துணி பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள். உங்கள் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஓகே, பாய்.